மற்றும் ஒளி நிறைந்த புல்வெளி. வெளி உலகம் இரைச்சலானது. அது பரபரப்பான வெளிச்சமும் ஓயாத சத்தமும் கொண்டது. ஆனால் உலகம் உறங்கும் நேரத்தில் மட்டும் உயிர் பெறும் சில ரகசிய இடங்கள் இருக்கின்றன. மாயா ஒரு சாகசத்தை தேடி இங்கு வரவில்லை. உலகம் எதை பார்க்க தவறிவிட்டதோ அதை தேடி வந்தாள். இன்று இரவு அந்த வனம் தன் கதவுகளை அவளுக்காக திறந்தது. ஒளி நிறைந்த புல்வெளி. இது வெறும் புல்லாலும் மண்ணாலும் ஆனதல்ல. ஊதா நிறத்தில் மின்னும் பூக்களும் நட்சத்திரங்களைப் போல மிதக்கும் விதைகளும் கொண்ட இடம். இது ஒரு அமைதியான கவிதை போன்றது. அவளுக்கு மேலே அந்த புல்வெளியின் நட்சத்திரங்கள் நடனமாடின. பிரகாசமான வேகமான மின்னல் வேகத்தில் மின்னும் அந்த பூச்சிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. எல்லோரும் பிரகாசமான வெளிச்சத்தையே பார்க்கிறார்கள் அல்லவா? ஆனால் மாயா எதையும் ஆடம்பரமாக தேடவில்லை. அவளுக்கு தேவையானது உண்மையான ஒன்று. எனவே அந்த ஆரவாரத்திலிருந்து விலகி ஊதா நிற நிழல்கள் நிறைந்த அந்த அமைதியான இடத்திற்கு சென்றாள். அங்கே அவன் இருந்தான். ஒரு மென்மையான இலைக்கு அடியில் அவன் ஒளி வீசிக்கொண்டிருந்தான். அது பிரகாசமானதோ அல்லது வேகமாக மின்னும் வெளிச்சமோ அல்ல. அது மிக மென்மையான மெழுகுவர்த்தி போன்ற ஒரு ஒளி. இதுதான் பிப். மாயா தன் மூச்சை அடக்கிக் கொண்டாள். அவனை துரத்தவில்லை. அவள் தன் விரலை நீட்டினாள். அது ஒரு அன்பான அழைப்பு. அந்த இரவின் அமைதியில் அவன் மெதுவாக அவள் விரலுக்கு வந்தான். பின்னணியில் அந்த வேகமான வெளிச்சங்கள் கலைந்து ஊடிக்கொண்டிருந்தன. ஆனால் இங்கே அவள் விரல் நுனியில் ஒரு நிலையான கதகதப்பான ஒளி இருந்தது. அது தன்னைத்தானே பெரியதாக காட்டிக்கொள்ள தேவையில்லை. அவன் தங்குவதற்கு அவள் ஒரு வீட்டை உருவாக்கினாள். மென்மையான பாதுகாப்பான கதகதப்பான இடம். அவனை பார்க்கும்போது மாயாவிற்கு ஒரு உண்மை புரிந்தது. நீங்கள் பிரகாசமாக மின்னினால்தான் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. உங்களை தேடும் ஒருவர் உங்களை கவனிப்பார். விடியற்காலை சூரியன் அடிவானத்தை வர்ணிக்கத் தொடங்கியதும் மாயா கதவை நோக்கி திரும்பி நடந்தாள். ஒரு சிறுமி, ஒரு சிறிய ஜாடி மற்றும் அவளுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்த நண்பன். அமைதியான ஒளிதான் நம்மை வழிநடத்த தெரிந்த ஒளி.